எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்புடைய 5 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் நைஜீரிய இளைஞர் உட்பட 4 பேர் சிக்கியது எப்படி? ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியா நாட்டு தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்தது. அந்த விமானத்தில் பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகளும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் களத்தில் இறங்கினர். அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் சுற்றுலா பயணிகள் விசாவில் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பியுள்ளனர். வட மாநிலங்களில் வசிப்பவர்கள் டூர் சென்றுவிட்டு சென்னைக்கு வந்தது ஏன் என சந்தேகமடைந்தனர். உடனே இருவரையும் தடுத்து நிறுத்தி விசாரிக்க முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் அவர்களை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று உடைமைகளை சோதனை செய்ய அவர்களது பேக்கில் எக்கச்சக்க ஃபாரின் சாக்லேட் பெட்டிகள் இருந்துள்ளன. அதை திறந்து பார்த்தபோது சாக்லேட்டுகளுக்கு பதிலாக சந்தேகத்திற்கிடமாக கேப்சூல்கள் தான் இருந்தன. அந்த கேப்சூல்களையும் பிரித்து ஆய்வு செய்ய கொடிய கொக்கைன் போதை பவுடர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தமாக 56 கோடி ரூபாய் மதிப்புடைய 5 கிலோ 620 கிராம் கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு கூலிக்காக இவர்கள் குருவிகளாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. ஆப்பிரிக்காவில் இருந்து பவுடரை கடத்தி சென்னைக்கு கைமாற்றுவது வரைதான் இவர்களது வேலை. அதன் பின்னர் வெளியே பவுடரை கைமாற்றி காசு பார்க்க வேறு டீம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் நைஜீரிய இளைஞர் உட்பட மேலும் 2 பிடிபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் கொக்கைன் சப்ளை செய்யும் கும்பல் யார், இங்கு யார் யாரிடம் கைமாறுகிறது என்பன உள்ளிட்ட கோணங்களிலும் விசாரணை தொடரும் நிலையில் அதில் மேலும் பல முக்கிய தலைகள் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.